வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெனியும் செலினும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெனிக்கு தெரியாம ஜெனியோட அப்பா நம்ம செலினுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெனி ரொம்பவே கோவப்பட செய்கிறாங்க. அப்பா எதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு செலினுக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் அனுப்புனீங்க? என்னால் செலினை மறந்துட்டு இருக்கவே முடியாது. செலின் மேலே எனக்கு ரொம்ப கோவம் தான். ஆனால் செலின் முன்னாடி இருந்தபடி கிடையாது. ஏன்னா செலின் ரொம்ப மாறிட்டாருப்பா. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம ஜோசப் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஜோசப் வந்து என்ன பண்ணனா, ஜெனி ஒரு நிமிஷம் நீ அமைதியா இரு. ஆரம்பத்தில் உன்னோட பேச்சை கேட்டு நாங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு. ஒரு நாளாச்சும் நாங்கள் உன்னை கண்ணீரும் கம்பளமாக இங்கே பார்த்துருப்போமா? ஆனால் அங்கே போனதுலேருந்து உன்னோட வாழ்க்கையே சரியில்லை. எப்படிம்மா இது உன்னை அள வச்சு பார்த்துட்டு நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அவங்க குடும்பம் எல்லாருமா சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாருமா சேர்ந்து அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையன் பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மரியம் வந்து ஜோசப் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஜெனிக்கு எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோசப்க்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிற மாதிரியும் ஜெனிக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரியும் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜெனி ஒரு பக்கம் இல்லைப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, செலினுக்கு டைவர்ஸ் அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு, என்னால் இது ஒத்துக்கவே முடியாது, நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம தாத்தா, கோபி, பாக்கியா, ஈஸ்வரன் எல்லாருமா சேர்ந்து நம்ம ஜோசப் கிட்ட பெரிய சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஜெனி ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் ஏன் அந்த விஷயத்தில் பேச விடாமல் தடுத்துக்கிறீங்க? அப்போ ஜெனிக்கு தெரியாமல் தான் நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம ஜோசப் வந்து இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமே எங்களுக்கு கிடையாது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜெனியோட அப்பா. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணா, போதுங்க நிறுத்துங்க, சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க, இது ஒன்றும் முடிவு கிடையாது. ஏன்னா இவளை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை யாருக்கு வரணும்னு ஒரு முடிவு வரும்போது அப்புறம் ரொம்ப கவலைப்படுவீங்க. அதனால் இந்த பிரச்சனையை சுமூகமாக விட்டுட்டு கண்டிப்பாக செல்லின்னு இதுக்கப்புறம் ஜெனியை சந்தோஷமாக பார்த்துப்பான். நாங்கள் எல்லாருமே ஜெனியை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், அது ஜெனிக்கும் தெரியும், தேவையில்லாத இதை பெருசு பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இதை எதையுமே கேட்காத ஜோசப் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க, நீங்கள் யார் என்ன பேசினாலும் சரி அது என்னோட காதலை ஏறாது, நீங்கள் எது பேசினாலும் லீகலாக கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. இதனால கோவமடைகிற நம்ம ஈஸ்வரி பார்த்துடலாம், நீங்கள் எப்படி டைவர்ஸ் வாங்கிறீங்க நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் கிட்ட ஒரு சவாலை விட்டுட்டு கிளம்பிட்டாங்கன்னே சொல்லிடலாங்க. இதுக்கப்புறம் ஜோசப் என்ன பண்ண போகிறாரு, ஜெனியை எப்படி சமாதானப்படுத்தி டைவர்ஸ்க்கு ஒத்துக்க வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.